வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இது வியூ சீரிஸோடைய 3வது வீடியோ. நம்ம ரவுட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனுடைய பேஜை நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி வேறு ஒரு கண்டென்ட்டை லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுவோம். கான்டாக்ட் வியூ அப்படின்னு ஒரு வியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துருவோம், டெம்ப்ளேட் டேக்கும் கொடுப்போம். நான் கம்போசிஷன் ஏபிஐ யூஸ் பண்ணுறேன். புதுசாக ரிலீஸ் ஆனது 3லேருந்து. அதுக்கு செட்டப் அப்படிங்கிற வேர்டு கொடுப்போம். இதை பற்றி டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ டெம்ப்ளேட் டேக் கொடுக்குறேன். டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் கான்டாக்ட் மீ பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது index.tsக்கு வந்தால் ரவுட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் ஏற்கனவே இருக்கிற செக்ஷனை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று பாத், இன்னொன்று நேம், 3வதாக காம்பனண்ட். பாத்தில் கான்டாக்ட் மீன் கொடுக்குறேன், நேமில் கான்டாக்ட் மீன் கொடுக்குறேன். இது ஏன்னா நேம்டு ரவுட்ஸுக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். காம்பனண்ட்டில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண காம்பனண்ட் கொடுப்போம், கான்டாக்ட் வியூ. இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம லோட் பண்ணணும். இம்போர்ட் கான்டாக்ட் வியூ பண்ணிக்கலாம். இம்போர்ட் கான்டாக்ட் வியூ எங்கே இருக்குது? கான்டாக்ட் வியூ ஃப்ரம் ஒரு லெவல் வெளியில் வரணும். டாட் வியூஸ்குள்ளே கான்டாக்ட் வியூ .view இந்த பேஜ்லேருந்து நம்ம லோட் பண்ணிப்போம். ஏதோ ஒரு எரர் அடிக்கிறது அப்ளிகேஷனில். என்னன்னு போனால் டெம்ப்ளேட் டேக் கரெக்டாக க்ளோஸ் ஆகலை. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா நமக்கு எரர் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற 2 மெனு, ஹோம், அபவுட் மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு ஒரு மெனு ஆட் பண்ணணும். மெனு ஆட் பண்ணுறதுக்கு app.viewக்குள்ளே போவோம். இங்கே ரவுட்டர் லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. நம்ம லிங்க் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று HTMLோடைய ஆங்கர் லிங்க் தான் நம்ம பழகிருப்போம். நீங்கள் ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் ரவுட்டர் லிங்காக கொடுத்தா என்ன ஆகும்னா, பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாது. அந்த புது காம்பவுண்டோடைய கண்டென்ட் மட்டும் அங்கே லோட் ஆகும். ஸோ ரவுட்டர் லிங்க் டு எந்த இடத்துக்கு போகணும்? கான்டாக்ட் மீ அந்த பாத்தில் இருக்கிற அந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல ரவுட்டர் வியூ அப்படிங்கிற செக்ஷனில் லோட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ரவுட்டர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் பல லிங்க்ஸை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்குக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கற்போம், மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதில் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். டேக் கேர். பாய்.